வணக்கம். ஜெம் துளிகள். குற்றாலத்தில் நதிகள் அறக்கட்டளையின் சார்பில் காமராஜருக்கு நதிகளில் தவழ்ந்த கவிதைகள் என்ற நூலை சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார் வெளியிட்டார். தென்காசி மாவட்டம் குற்றாலம் ராமாலயம் தட்சிண மாரா நாடார் சங்க அரங்கில் நதிகள் அறக்கட்டளை சார்பில் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக சட்டமன்ற உறுப்பினர் பழனி கலந்து கொண்டு காமராஜருக்கு நதிகளில் தவழ்ந்த கவிதைகள் என்ற நூலை வெளியிட சிவன் பார்வதி ராமச்சந்திரன் பெற்றுக் கொண்டார். நதிகள் அறக்கட்டளை நிறுவனர் ராமராஜ் ஜெயலட்சுமி வரவேற்றார். இதில் தொழிலதிபர் காளிதாசன், சுப்பிரமணியன், கந்தசாமி, சவுந்தர மகாதேவன், விவேகானந்தன், அருள் சாமுவேல், ஆறுமுகம், மருத பாண்டியன், எட்வின் செல்வராஜ், தென்காசி நகர காங்கிரஸ் தலைவர் காதர் மைதீன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நாமெல்லாம் கற்றுக்கொண்டிருக்கும் கல்வியின் கரு காமராஜர். ஒரு இடத்துல காமராஜரை குறித்து இன்றைக்கும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு மிக காமராஜர் இவரை குறித்து நிறைய பேசிவிட்டோம், நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த மனிதன் அரசியலுக்குள் வர வேண்டும் என்று சொல்லி அந்தியூர் மலைப்பகுதியில் தொடர்ந்து விவசாய விளைநிலங்களில் சேதத்தை ஏற்படுத்தி வரும் யானையை வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அடுத்துள்ள பர்கூர் வனப்பகுதியில் 30க்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் உள்ளன. கடந்த சில தினங்களாக ஒற்றை யானை அடிக்கடி உணவு உள்ளிட்ட தேவைகளுக்காக வெளியில் வந்து விவசாய விளைநிலங்களை வீடுகளையும் சேதப்படுத்தி வந்தது. இந்நிலையில் ஒற்றை ஆண் யானை இரவில் ஊருக்குள் புகுந்து மக்களை அச்சுறுத்தியது. இதனையடுத்து மக்கள் யானையை வனப்பகுதிக்குள் விரட்டியடித்தனர். அதற்கு முன்னதாக ஒற்றை யானை முருகராஜ் என்பவருடைய விவசாய தோட்டத்தில் 1 ஏக்கர் பரப்பளவில் பயிரிட்டு இருந்த மக்காச்சோளம் பயிர்களை முழுவதுமாக நாசம் செய்தது. எனவே தொடர்ந்து ஊருக்குள் புகுந்து மக்களை அடிக்கடி அச்சுறுத்தி வரும் யானையை வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பவானிசாகர் அணை முழு கொள்ளளவை எட்ட இருப்பதால் பவானி ஆற்றின் கரையோர பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு கோபிச்செட்டிப்பாளையம் வருவாய்த்துறை சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டது. ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ள பவானிசாகர் அணை தமிழகத்தின் 2வது பெரிய அணையாக உள்ளது. இந்த அணையிலிருந்து ஆற்றின் மூலம் வெளியேற்றப்படும் தண்ணீரானது கீழ்பவானி, அரக்கன்கோட்டை, தடப்பள்ளி மற்றும் காளிங்கராயன் உள்ளிட்ட 4 கால்வாய்களில் வெளியேற்றப்பட்டு அதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர்கள் பாசன வசதி பெறுகின்றது. இந்நிலையில் கடந்த 2 மாதமாக பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக அணையின் நீர்மட்டம் 100 அடியை தொட்டது. அதனைத் தொடர்ந்து அணைக்கு வரும் தண்ணீரின் அளவு தொடர்ந்து அதிகரித்து வருவதால் தற்போது அணையின் நீர்மட்டம் முழு கொள்ளளவான 105 அடியை எந்நேரமும் எட்டும் என பொதுப்பணித்துறையினர் அறிவித்துள்ளனர். இந்நிலையில் பவானிசாகர் அணையிலிருந்து பவானி ஆற்றில் தண்ணீர் திறந்துவிட வாய்ப்புள்ளதால் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள பெரிய கொடிப்பேரி, கள்ளிப்பட்டி, புளியம்பட்டி ஆகிய கிராமங்களில் வசித்து வரும் பொதுமக்களுக்கு ஆற்றில் மீன் பிடிக்கவோ, குளிக்கவோ, துணி துவைக்கவோ செல்ல வேண்டாம் என வருவாய்த்துறை மற்றும் பேரூராட்சிகளின் சார்பில் தண்டோரா மூலம் எச்சரிக்கை அறிவிப்பு செய்யப்பட்டது. தண்ணி நம்பிருச்சுங்க, என்ன நேரம் தண்ணி திறந்து விடுவாங்க, துணி துவைக்கிறங்க, மீன் பிடிக்கிறங்க, யாரும் கீழே போயிடாதீங்க, எல்லாம் தண்ணி மேல வந்துருங்க. பவானிசாகர் டேமுங்க தண்ணி நம்பிருச்சுங்க, எந்த நேரமெல்லாம் திறந்து விடுவாங்க, துணி துவைக்கிறவங்க, மீன் பிடிக்கிறவங்க எல்லாம் மேல வந்துருங்க. கரூர் அருகே கஞ்சா விற்பனையில் முன்விரோதம் காரணமாக இளைஞரை வெட்டி படுகொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மேட்டு மகாதானபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் அருண்குமார். இவருக்கும் கீழ சிந்தலவாடி பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களுக்கும் இடையே கஞ்சா விற்பனை தொடர்பாக கொடுக்கல் வாங்கல் முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் அருண்குமாரை கீழ சிந்தலவாடி பகுதிக்கு சமாதானம் பேசுவதற்காக அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் அழைத்து சென்று 5 பேருக்கும் மேற்பட்ட கும்பல் அவரை வெட்டி படுகொலை செய்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த லாலாப்பேட்டை காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குளித்தலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுந்தரவடிவேல் மற்றும் குளித்தலை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சக்திவேல் ஆகியோர் சம்பவ இடத்தில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர்.
மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக கிருஷ்ணராயபுரம் தாலுகா நந்தன்கோட்டை பகுதியைச் சேர்ந்த பெரியசாமி, வினோத் மற்றும் கீழ சிந்தலவாடி பகுதியைச் சேர்ந்த ஆனந்தன் ஆகிய 3 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் அருகே இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவரை வெகுநேரமாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் காத்திருக்க வைத்ததால் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கூடுதல் அரங்கில் பாரத பிரதமரின் குடியிருப்பு திட்டத்தின் கீழ் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் விழா ஆரம்பிப்பதாக நிகழ்ச்சி நிரலில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மிக சரியாக 10 மணி அளவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அமர் புஷ்வாகா மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள், பயனாளிகள் அனைவரும் வந்துவிட்டனர். ஆனால் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு இலவச வீட்டுமனை பட்டாவை வழங்க வருவதாக இருந்த திமுக பாராளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த், திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை, திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர்கள் நல்லதம்பி, தேவராஜ் மற்றும் விஸ்வநாதன் ஆகியோர் சுமார் 1 மணி நேரம் கடந்தும் நீண்ட நேரமாக நிகழ்ச்சிக்கு வராததால் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் இவை சார்ந்த அதிகாரிகள், பயனாளிகள் அனைவரும் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதனால் மாவட்ட ஆட்சித்தலைவரின் அடுத்தடுத்த நிகழ்வுகள் தாமதமாகி தடைப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் பேருந்து நிலையம் அருகில் உள்ள காங்கிரஸ் பொன்விழா மண்டபத்தில் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் மற்றும் உள்ளாட்சி தேர்தல் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தலைமை தாங்கினார். முன்னதாக நகர காங்கிரஸ் தலைவர் முருகேசன் அனைவரையும் வரவேற்று சிறப்புரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக முன்னாள் மத்திய அமைச்சர் தனுஷ்கோடி ஆதித்தன் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினார். இதில் காங்கிரஸ் நெல்லை கிழக்கு மாவட்ட மேலிட பொறுப்பாளர் ஜார்ஜ் ராபின்சன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரவி அருணன், வெங்கடரமணன், முன்னாள் மாவட்ட தலைவர்கள் மோகன் குமாரராஜா, கொடிக்குறிச்சி முத்தையா, அமீர்கான் உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி அருகே உயிரிழந்த நந்தி தேவா எருதுக்கு பொதுமக்கள் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டணம் அருகே செட்டிமாரம்பட்டி கிராமத்தில் கோவிந்தன் என்கிற விவசாயி நந்தி தேவா என்ற எருதை வளர்த்து வந்தார். இந்த எருது கடந்த பல வருடங்களாக பல்வேறு மாவட்டங்களில் நடைபெறும் எருது விடும் திருவிழாக்களில் பலமுறை முதல் பரிசை தட்டிச் சென்று கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கும் செட்டிமாரம்பட்டி கிராமத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளது. திடீரென நந்தி தேவா எருது அசைப்போட முடியாமல் அவதிப்பட்டுள்ளது. இதனையடுத்து கால்நடை மருத்துவர் வேடியப்பன் நந்தி தேவா எருதை பரிசோதித்து பார்த்தபோது எருது ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரியவந்தது. இதுகுறித்து வேலூர், சேலம், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள எருது வளர்ப்போருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனால் செட்டிமாரம்பட்டி கிராம மக்கள் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம மக்கள் நந்தி தேவா எருதுக்கு மாலை வைத்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மேலும் நந்தி தேவா எருது வேலூர் மாவட்டம் மேல்மயில் எனும் இடத்தில் 2020 1,25,000 ரூபாய் முதல் பரிசை தட்டிச் சென்றது என்பது குறிப்பிடத்தக்கது. வேளச்சேரி பணிமனையில் SC/ST ரயில்வே தொழிற்சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அகில இந்திய SC/ST ரயில்வே தொழிற்சங்கம் சார்பில் அண்ணல் அம்பேத்கர் விடாமுயற்சியின் பயனாக இந்திய அரசியல் சட்டத்தின் மூலம் SC/ST தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்ற இடஒதுக்கீடு முறையை தனியார் பங்களிப்பு என்ற பெயரில் அடியோடு ரத்து செய்யும் திட்டத்தையும், எதிர்காலத்தில் இளைஞர்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு இல்லாத நிலையை ஏற்படுத்தி வருவதை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு வேளச்சேரி தென் மண்டல பொதுச் செயலாளர் ஞானசேகரன் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதழ் தொடர் ராகுல் ஆனந்த், முன்னாள் தென்மண்டல தலைவர் குமரசேரன், தங்கராசு உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
அகில இந்திய SCST ரயில்வே தொழிற்சங்கத்தின் சார்பில் தொடர்ந்து 2ஆம் தேதியிலிருந்து இன்று வரை அனைத்து ரயில்வே துறை அலுவலகத்திலும் ஒர்க் ஷாப் பணிமனையினுடைய அலுவலகத்திலும் தொடர்ந்து இந்த போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு வேளச்சேரியிலே இந்த EMA பணிமனையிலே இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். தொடர் முழுக்க கண்டன ஆர்ப்பாட்டம். தனியார் மையத்தை எதிர்த்தும் எங்களுக்கு 7வது சம்பள கமிஷனில் பாதிப்புகளை டியூட்டி இருக்கின்ற அளவில் ஒரு பக்தியோடு இதை நாங்கள் வேலை செய்கிறோம். எந்த வேலை கொடுத்தாலும் அரசாங்கம் அதை நாங்கள் செய்து முடிக்கிறோம். அது புதிய வண்டிகளாக இருந்தாலும் சரி, பழைய வண்டிகளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் நாங்கள் உறுதுணையாக இருந்து அரசாங்கத்தையும் ரயில்வே முன்னுக்கு கொண்டு வரோம். அதே மாதிரி ரயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொழிலாளியும் இந்த ரயில் பாதுகாப்பு, ஒவ்வொரு தொழிலாளியும் ரொம்ப கடுமையாக உழைக்கிறோம். ஒரு பெட்ரோல் போகிற தொழிலாளியினுடைய அவல நிலையை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தண்ணி கொடுக்கறது கூட ஆள் கிடையாது. அந்த முதுகில் சுமந்து போகின்ற அந்த பெட்ரோலினுடைய பாரம் கிட்டத்தட்ட 5 கிலோ 6 கிலோ இருக்கிறது. அது அவங்களுக்கு 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து போகணும். நைட்டில் பூச்சி போட்டு படித்தா கூட அவங்களுக்கு உதவி கிடையாது. தண்ணி தாகம் எடுத்தால் கூட அவங்களுக்கு உதவி கிடையாது. அவங்க எப்படியா இருந்தாலும் இதெல்லாம் சந்தித்து இதெல்லாம் சரி பண்ணின்னு நாங்கள் ரயிலில் போகிற பிரயாணிகளுக்கு மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பு கொடுக்குறோம். அப்போ அந்த பாதுகாப்பை நாங்கள் முன்னிறுத்தி ரயில்வேனுடைய இன்னைக்கு நிறைய இடத்துல ஆக்சிடென்ட் கிடையாது. குறிப்பிட்ட நேரத்தில் இன்னைக்கு வண்டி வருது. அதுக்கெல்லாம் காரணம் யார்? இருக்கிற ரயில்வே தொழிலாளர்கள் தான். அப்போ எங்களுக்கு நாங்கள் ரயில்வேக்கு அரசாங்கத்துக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறோம். முன்னேற்ற பாதையில் நாங்கள் உழைக்கிறோம். ஆனால் எங்களுக்கு இது வரைக்கும் எந்த விதமான பலனும் கிடைக்கல. எங்களுக்கு வெறும் 11,000 தான் உயர்வு கொடுத்தாங்க. இப்போ 5 வருட காலமாக நாங்கள் விலைவாசியை பார்த்தீங்கன்னா யானை விலை குதிரை விலைக்கு போயிடுச்சு. அன்றைக்கி விற்ற பெட்ரோலுடைய விலை 69 ரூபா, இன்னைக்கு 100 ரூபாய்க்கு வந்துடுச்சு பெட்ரோல். இது ஒரு சிறிய உதாரணம். அன்னைக்கு 13,000 14,000 விற்ற ஒரு சவரன் நகை இன்னைக்கு 38,000 ரூபாய் ஆயிடுச்சு. எங்களுக்கு குடும்பம் இருக்குது, குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்க வேண்டியது இருக்குது. அப்படி நடக்கின்ற போது அந்த ஒரு நகை, ஒரு சவர நகை கூட வாங்க முடியாத சூழ்நிலை தான் இன்னைக்கு அத்தனை பேரும் நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இப்போ அதை மாற்றணும். இந்த பே கமிஷனு எத்தனை வருஷத்துக்கு இந்த பே கமிஷனுடைய ஆயுள் காலம்னு எங்களுக்கு தெரியல. இப்போ 2016 2014 வரைக்கும் 10 ஆண்டு காலம் பே கமிஷனுக்காக நாங்கள் காத்திருந்தோம். ஆனால் 2016 இப்போ அறிவித்த பே கமிஷன் 5 வருஷம் போயிடுச்சு. இன்னும் 5 வருஷம் காத்திருக்கணுமா, அதுக்கு மேலே காத்திருக்கணுமா எங்களுக்கு தெரியாது. அதனால விலைவாசி உயர்வு காரணமாக நாங்கள் இப்போ பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால எங்களுக்கு இடைக்கால நிவாரணமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழிலாளிக்கும் 5,000 ரூபாய் மாதம் கொடுக்கணும்னு சொல்லி எங்களுடைய கோரிக்கை நாங்கள் முன்வைச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த போராட்டங்களில் தனியாரை நிச்சயமாக உள்ளே கொண்டு வரக்கூடாது. தனியார் அவுட் சோர்சிங் பொருளில் ரயில்வே தனியார் கொடுக்கக்கூடாது. இது எங்களுடைய கோரிக்கை. ப்ரொமோஷன் பெண்டிங்காக இருக்கிற ப்ரொமோஷன்லாம் உடனடியாக எல்லா தொழிலாளருக்கும் கொடுக்கணும். அதே மாதிரி கிட்டத்தட்ட 4 லட்சம் வேகன்சி ரயில்வேல இருக்குது. அதை உடனடியாக நிவர்த்தி செய்யணும். அதன் மூலமாக ரிசர்வேஷன் கிடைக்கின்ற கோரிக்கை தான் இன்றைக்கு நாங்கள் வச்சுருக்கோம். இதை தான் நாங்கள் போராட்டம் பண்ணுறோம். எங்களுடைய போராட்டம் நியாயமான நீதியான நேர்மையான தொழிலாளருக்கு பாதகத்தை களைகின்ற போராட்டமாக தான் இதை முன் வச்சிருக்கோம். எல்லா இடத்துலையும் எல்லா தொழிலாளர்களும் ஒருமொத்தமான ஆதரவு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த போராட்டத்தின் மூலமாக நாங்கள் அரசாங்கத்தோட கேட்கறதெல்லாம் எங்களுடைய கோரிக்கை விரைவில் நீங்கள் நிவர்த்தி. உடுமலைப்பேட்டையில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு பெருமாள் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு பெருமாள் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு உடுமலைப்பேட்டை பெரிய கடை வீதி சீனிவாச பெருமாள் கோவிலில் சீனிவாச பெருமாளுக்கு பால், தயிர், நெய், வெண்ணெய் உள்ளிட்ட 16 வகையான திரவியங்களில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதில் குழந்தை வடிவில் ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ணன் சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தற்போது கொரோனா காலம் என்பதால் பக்தர்கள் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியுடன் பெருமாளை தரிசனம் செய்து சென்றனர். திருநெல்வேலியில் முறையாக குடிதண்ணீர் வராததை கண்டித்து அப்பகுதி பொதுமக்கள் காலிக்குடத்துடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் அமைந்துள்ள கொக்கிரகுளம் பகுதியில் முத்தமிழ் நகர் மாரியம்மன் கோவில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 5 நாட்களாக குடிநீர் விநியோகிக்கவில்லை. இந்நிலையில் குடிதண்ணீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாநகராட்சி அதிகாரிகளிடம் அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஆனால் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் குடிதண்ணீர் வழங்க கோரி திருநெல்வேலி சந்திப்பு செல்லும் பிரதான சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
குறிப்பாக முத்தமிழ் நகர் பகுதி மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. என்ன செய்யணும், எங்களுக்கு குடி தண்ணி கண்டிப்பாக வேணும். கலெக்டர் ஆஃபீஸுக்கு பின்னாடி இருக்கு ஊர். ஆறு போனால் ஒரு 2 கிலோமீட்டர் அரை நிமிஷம் கூட ஆகாது. தண்ணி எங்களுக்கு இல்லை, குடி தண்ணி எங்களுக்கு தண்ணி வேணும். 5 நாள் ஆச்சு. மக்கள் பூரா உப்பு தண்ணி தான் குடிக்கி. எங்களுக்கு தண்ணி வாங்கி குடிக்கிறதுக்கு காசு கிடையாது. இப்படி தண்ணி இல்லாமல் நடு ரோட்டில் குடத்தை வச்சுட்டு மறிக்கிறதுக்கு இல்லை கேட்க தண்ணி எங்களுக்கு கிடைக்கா. குடிக்க தண்ணி கிடையாது. தண்ணி பூரா உப்பு தண்ணி வருது குடிக்கி. அந்த தண்ணி கூட வரமாட்டேது. இப்படி செஞ்சவன மக்கள் அப்போ எப்படி பழைக்க? கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு நெல்லை அருகன்குளம் மகாதேவ கிருஷ்ணன் கோசாலையில் 108 வலம்புரி சங்குகள் வைத்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் அருகன்குளத்தில் அமைந்துள்ளது மகாதேவ கிருஷ்ணர் கோசாலையில் சுவாமி கிருஷ்ணன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் கிருஷ்ண ஜெயந்தி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். மேலும் மண்பானைகள் வர்ணம் தீட்டப்பட்டு சுவாமிக்கு படைத்து பூஜைகள் நடைபெறும். இந்நிலையில் இந்த ஆண்டு கொரோனா தொற்று காரணமாக பக்தர்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து 108 வலம்புரி சங்குகள் வைத்து 108 கலசங்கள் வைத்து கிருஷ்ணருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. மேலும் மகா ஹோமம் மற்றும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. பின்னர் பல வண்ணங்களில் வரையப்பட்ட 508 மண்பானைகளில் கிருஷ்ணருக்கு பிடித்தமான பழங்கள், இனிப்பு பலகாரங்கள் உள்ளிட்டவைகளை கொண்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது. இந்த பூஜையில் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சையில் சமையல் எரிவாயு விலையை பாதியாக குறைக்க ஒன்றிய அரசை வலியுறுத்தி மக்கள் அதிகாரம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தஞ்சை தலைமை அஞ்சலகம் முன்பு மக்கள் அதிகாரத்தின் மாநகர ஒருங்கிணைப்பாளர் தேவா தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் மாநகர செயலாளர் ராவணன் மற்றும் மக்கள் அதிகாரம் ராணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய பாசிச மோடி அரசின் பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், சமையல் எரிவாயு விலை உயர்வை கண்டித்தும் எரிவாயு விலை உயர்வை பாதியாக குறைத்திட வலியுறுத்தியும் மக்கள் அதிகாரம் ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கை முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. இதில் மக்கள் அதிகாரத்தில் மாநில பொருளாளர் காளியப்பன், மாநகர மகளிர் அணி அமைப்பாளர் அன்புக்கரசி, இந்திய ஜனநாயக கட்சியின் தெற்கு மாவட்ட தலைவர் சிமியோன் சேவியர் ராஜ், மக்கள் அதிகாரத்தின் மாநகர நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பாதாள சாக்கடை திட்டப்பணியின் போது உடைந்த குடிநீர் குழாயை சீரமைக்க வலியுறுத்தி சேலம் அணைமேடு பகுதியில் பொதுமக்கள் ஒப்பந்ததாரரை முற்றுகையிட்டனர். சேலம் மாநகராட்சி பகுதியில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பாதாள சாக்கடை திட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் சேலம் அணைமேடு பகுதியில் பாதாள சாக்கடை திட்ட பணிகளுக்காக குழி தோண்டிய போது குடிநீர் குழாய் உடைக்கப்பட்டதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். உடைந்த குடிநீர் குழாயை சரி செய்யாமல் பணியாளர்கள் குழியை மூட முயன்றதை அறிந்த பொதுமக்கள் உடனடியாக அவர்களை தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். குடிநீர் உடைக்கப்பட்டது குறித்து மாநகராட்சி நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்த போது சேதமடைந்த குழாய்களை ஒப்பந்ததாரர் வாங்கி கொடுத்தால் சீரமைத்து தருவதாக தெரிவித்தனர். இதனையடுத்து பொதுமக்கள் சேதமடைந்த குடிநீர் குழாயை சீரமைக்காமல் பணிகளை தொடங்கிவிட மாட்டோம் என்று ஒப்பந்ததாரரை முற்றுகையிட்டு எச்சரிக்கை விடுத்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மாநகராட்சி அதிகாரிகள் பொதுமக்களை சமாதானம் செய்து தண்ணீர் கிடைக்க உடனடியாக ஏற்பாடு செய்யுமாறு சம்பந்தப்பட்டவர்களுக்கு உத்தரவிட்டதை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். அந்த ஆட்சியில கூட நான் இப்பதான் கஷ்டப்பட்டு இருக்கோம். நீங்க உங்களுக்கு விதா தெரியும், ஆனா எங்களுக்கு மனக்குரல் எங்களுக்கு தெரியும். நாங்க எங்க ஆட்சியில நாங்க கஷ்டப்படுறோமேங்கிறது தான்.
கஷ்டப்பட்டு போராடி ஜெயிச்சு ஒரு எம்எல்ஏ உருவாக்கிட்டு நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம். இத்துடன் ஜெம் துளிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் துளிகளை காண ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.